வெந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 4வது மாதம் 2019ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் தேவையில்லாத யாருடைய தலையிடம் அனுமதிக்காமல் இருந்தால் வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில், வியாபாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக படிப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று நீங்கள் நினைக்கக்கூடிய படிப்புக்கு உண்டான உத்தரவாதம் பெற்றோர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவது மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்தவர்களே உங்களிடத்திலிருந்து சமாதான உடன்படிக்கை, உறவுகள் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் இந்த பகைமைகள் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை, சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுது. மனதில் இனம் புரியாத பய அமைப்பு நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷ அமைப்புக்கு உரிதாக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கர்ப்பஸ்திரிகள் மருந்து மாத்திரைகளை மருத்துவர் சொல்வதை அலட்சிப்படுத்தாமல் கண்டிப்பாக கடைபிடிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய தேவையில்லாத பயணத்திற்கு மட்டும் சிறிது கோபப்பட்டாலும் தடை செய்வதே ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளைகளுடைய நட்பில் நீங்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் தொன்றன் பின் ஒன்றாக உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில் எந்தவித குறையும் இல்லாமல் இருந்தாலும் தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கோபதாபங்கள் தவிர்த்து கொண்டு அந்த இடத்தில் ஏதேனும் கோபதாபங்கள் இருந்தாலும் நகர்ந்து கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தையும், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக வீரியம், அனுகூலங்கள் காணப்படும். சுக்கிரனின் உச்சம் பெற்ற அமைப்பு தொலைதூர திட்டங்கள், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறையினர், படிப்பாளிகளுக்கு, அரசியலர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் சங்கடங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில், வியாபாரத்தில் சிறிது நிதானத்துடன் பேசுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். குறிப்பாக உறவு மத்தியில் உங்களுடைய தப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் மீது பாய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் யோசித்துக் கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது உங்கள் யோக பலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், சுபவரியம் டக்கு என்று உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அரசு துறை, அரசு துறையில் இருந்தவர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடு. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது யோக பலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது யோகத்தின் அளவு சிறப்பாக அமைப்பாக காணப்படுகிறது. விரயங்கள் அதிகமாக இல்லாததால் பண விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், டாம்பிக செலவுகளை தவிர்ப்பது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
மனது பிடித்த அசையமசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு தெய்வ சன்னிதானத்தில் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் அனுகூலங்கள் அசையமசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்று சேர்ப்பதற்கு தயாராக இருப்பதுடன் புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பலரால் பாராட்டப்படக்கூடிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் கனவுடன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்றத்தை அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த தீர்க்கமான முடிவுகள் பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். எடுத்தக்காரிய ஜெயம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மனதில் இருந்த இனம் புரியாத பய அமைப்பு நீங்கி சந்தோஷ அமைப்பு பதிவு உருவ தடைவுகள் நீங்குவது மிகப்பெரிய டக்கு எல்லா விஷயங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அனாவசிய பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் யாரிடத்திலும் மூக்கை நுழைக்காமல் இருப்பதும் பிறர் விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அதேபோல் பிறர் உங்கள் விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மையும் ஏற்றத்தை தரும். அரசு துறை அரசியல் துறை இருப்பவர்கள் சிறிது பொறுமை காட்டுவது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகள் தவிர்ப்பதும் கூடா நட்பு கேடுவிலை என்பதை ஞாபகத்தில் சட்டத்திற்கு புறமான நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கும்பத்துக்கு யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அதே சமயம் ஏற்றங்கள் சுபவிரயங்கள் சந்தோஷங்கள் அமைப்புகள் ஒரு குறைபாடும் காணப்படுவது. மனதில் இனம் புரியாத பய அமைப்பு சஞ்சலங்கள் மட்டும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் உங்களுக்கு அனாவசியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கௌரவங்கள் தன்னம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்களுக்கு ஏற்படுவதுடன் ஆணாக இருப்பதுடன் பெண்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அதிகரிக்க அசையமசைப்பொருள் சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.